வணக்கம் நண்பர்களே. நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, கூட்டுத்தொடர் வரிசையில ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதாவது 10th புக்ல வரக்கூடிய அந்த டாபிக்ஸை மட்டும் கேதர் பண்ணி, ஒரு கூட்டுத்தொடர் வரிசைனா எப்படி இருக்கும்? அதில கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா, எப்படியெல்லாம் ஆன்சர் பண்ணணும்? அப்படிங்கிறத ஒரு 2, 3 மாடல் கொஷின்ஸோட போட்டிருக்கோம். அப்போ சொல்லும்போதே என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, லாஸ்ட் இயர் கேட்ட டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸ் எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணி போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த வீடியோவில் அதுதான் பண்ண போகிறோம். 2023ல் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட எல்லா எக்ஸாம்ஸில் இருந்தும் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் கூட்டுத்தொடர் வரிசையில் கேட்டிருக்கக்கூடிய எல்லா சமையும் கம்பைல் பண்ணி இங்கே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு கொஷின், ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் 9வது உறுப்பின் 9 மடங்கு 15வது உறுப்பின் 15 மடங்கிற்கு சமம் எனில் 24வது உறுப்பை காண்க. 9வது உறுப்போட 9 மடங்கும் 15வது உறுப்போட 15 மடங்கும் சமம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்கிறாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 9ஓட 9 மடங்கு 15ஓட 15 மடங்கு. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மாற்றி எடுத்துக்கலாம். எப்படி அப்படின்னா 9வது உறுப்பை 15 அப்படின்னும் 15வது உறுப்பை 9 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்க சொன்ன மடங்கு சமமாக வரும். பாருங்கள், 9வது உறுப்பின் 9 மடங்கும் 15வது உறுப்பின் 15 மடங்கிற்கு சமம். 9வது உறுப்போட 9 மடங்கு, அப்போ 9வது உறுப்பு 5ன்னு எடுத்துக்கிறோன்னா 5 9ம் 15வது உறுப்புடைய 9 5 மடங்குன்னா 9ஓட 15 மடங்கும் சமமாக இருக்கும். ஸோ 9 இது 15வது உறுப்பு. நடுவில் என்னென்ன நம்பர் வரும் அப்படின்னா 10வது உறுப்பு 11 12 13 14வது உறுப்பு வரும். நம்ம பாருங்கள், இங்கே 15 இருக்குது, இங்கே 9 இருக்குது. அப்படியே ரிவர்ஸில் எடுத்துக்கலாம். 15 14 13 12 11 10 9ன்ட்டு வரும். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா 24வது உறுப்பு. இப்போ இங்கே பாருங்கள், உங்களுக்கு புரியறதுக்காக நான் எழுதுகிறேன். 16 17 18 19 20 21 22 23. அவங்க கேட்குறது 24வது உறுப்பு. இப்போ நீங்கள் பாருங்கள், ரிவர்ஸில் வந்திருக்கா? அப்போ 15 14 13 12 11 10 9. அப்போ அடுத்து என்ன வரும்? 8 7 6 5 4 3 2 1 0. அப்போ 24வது உறுப்பு என்ன கிடைக்குது அப்படின்னா 0 கிடைக்குது. ஸோ ஆன்சர் 0. இப்போ நீங்கள் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நடுவில் எந்த உறுப்பை கேட்டாலும் உங்களால் சொல்ல முடியும். பாருங்கள், 24வது உறுப்புன்னு இல்லை, 23 22 எதை கேட்டாலும் எப்போ இதை பண்ணணும் அப்படின்னா ஒரு 2 டேர்ம், இப்போ 9வதுடைய 9 மடங்கு 15 மடங்கு சமம் அப்படின்னு சொல்லும்போது இதே மாதிரி எந்த நம்பரை சொன்னாலும் உங்களால் இந்த மாதிரி எடுக்க முடியும். ஸோ ஆன்சர் 0. மெத்தடாக போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப பெருசாக இருக்கும் பாருங்கள். சரியா? அடுத்த 2வது கேள்வி, 1 3 5 என்ற தொடரில் முதல் 40 உறுப்புகளின் கூடுதல். முதல் 40 உறுப்போட கூடுதல் சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோவில் நம்ம போடும்போதே சொல்லியிருந்தோம். எஸ்என் கண்டுபிடிக்கணும்னா கூடுதல்னு கேட்குறாங்கன்னா எஸ்என். அந்த இடத்துல நம்ம 2 ஃபார்முலா சொல்லியிருந்தோம். கடைசி உறுப்பு தெரிஞ்சதுன்னா ஒரு ஃபார்முலா, இல்லை அப்படின்னா இன்னொரு ஃபார்முலான்னு சொல்லிட்டு அது கூடவே இன்னொரு விஷயத்தை என்ன சொல்லியிருந்தோம்னா இந்த கொஷினையும் அந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 1 3 5 அப்படிங்கிறதெல்லாம் ஒற்றைப்படை எண்கள். ஒற்றைப்படை எண்களுடைய கூடுதல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உறுப்புகளுடைய எண்ணிக்கை கொடுத்துட்றாங்க. இது சிறப்பு தொடர் வரிசையில் சொல்லியிருந்தோம் பாருங்கள். உறுப்புகளுடைய எண்ணிக்கை கொடுத்துட்றாங்கன்னா ஃபார்முலா n². மொத்தம் 40 உறுப்பு. அப்போ 40 ஸ்கொயர் பண்ணால் போதும். 40 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 1600. இது நம்ம சிறப்பு தொடர் வரிசையில் சொல்லியிருக்கோம். உறுப்புகளின் எண்ணிக்கை கொடுத்துட்டாங்க ஒற்றைப்படை எண்களில் அப்படின்னா ஜஸ்ட் அந்த கொடுத்துருக்கிற நம்பரை ஸ்கொயர் பண்ணோன்னா முடிஞ்சிச்சு. அடுத்தது 3வது, 2 3 1/2 5 6 1/2 என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் 21வது உறுப்பு காண்க. இதை 2 விதத்தில் போடலாம். ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபார்முலா யூஸ் பண்ணி போகிறது. எத்தனையாவது உறுப்பு கேட்டிருக்காங்களோ டிஎன்னுக்கு ஃபார்முலா சொல்லியிருக்கோம் இல்லையா? a + n-1 × d. பாருங்கள், ஏவோட வேல்யூ 2 + n-1 21வது உறுப்பு. 21ல் 1 போயிடுச்சுன்னா 20 × d. 2 3 எவ்வளோ அதிகமாக இருக்குது? 1 அதிகமாக இருக்குது. 1 அப்படின்னா இது தகாபின்னமாக மாற்றி எழுதணும். 1 2 2 1 3. அப்போ 3/2. 1 2 2 20. அப்போ 2 + 3 30. 2 30 கூட்டணும் அப்படின்னா 32 தான் நம்மளோட ஆன்சர். இது ஒரு விதத்தில் பண்ணலாம். இது ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுறது. சப்போஸ் நமக்கு அங்கே ஃபார்முலா மறந்துடுச்சு, ஞாபகம் வரல அப்படின்னா என்ன பண்ணலாம்? இவங்க 1 1 ஆட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 2 1 கூட்டினா 3, 1 கூட்டினா 5, 1 கூட்டினா 6, 1 கூட்டினா 8. இந்த மாதிரி 1 1 நீங்கள் ஆட் பண்ணி கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா 21வது நம்பர் என்ன வருது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ ரெண்டையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணுறது இந்த இடத்துல ரொம்பவே ஈஸி, டக்குன்னு முடிஞ்சிடும். சரிங்களா? அடுத்து 4வது, ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்பு 4n-3 எனில் அதன் முதல் 28 உறுப்புகளின் கூடுதல் காண்க. இங்கே பார்த்தீங்கன்னா 4n-3ன்றது அந்த எண்ணாவது உறுப்பு கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு முதல் உறுப்பு தெரியணும், அடுத்ததாக பொது வித்தியாசம் தெரியணும்.
அவங்க அடுத்தது என்ன கொடுத்துட்டாங்கன்னா எண்ணு கொடுத்துட்டாங்க. எத்தனை உறுப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 28 உறுப்புன்னு கொடுத்துருக்காங்க. இதில் முதல் உறுப்பு எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எண்ணை விட்டுட்டு இதை மைனஸ் பண்ணிங்கன்னா போதும். 4 - 3 4ல் 3 போயிடுச்சுன்னா 1ன்றது தான் முதல் உறுப்பு. பொது வித்தியாசம் டி எப்படி எடுத்துக்கலாம்னா, இந்த எண்ணுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் தான் எப்போவுமே பொது வித்தியாசமாக இருக்கும். சாதாரணமாக அவங்க தனிப்பட்ட முறையில் கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் தாராளமாக இப்படி எழுதிக்கலாம். எண்ணுக்கு முன்னாடி இருக்கிற இந்த நம்பர் தான் என்னவாக இருக்கும்னா பொது வித்தியாசமாக இருக்கும். அப்போ டியோட வேல்யூ 4. அவங்க கேட்டிருக்கிறது உறுப்புகளுடைய கூடுதல். எண் உறுப்பு நீங்கள் 28வது உறுப்பு கண்டுபிடிச்சிட்டு கூட A+L அப்படிங்கிறதுல அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 28வது உறுப்பு வேணும்னா எண்ணுக்கு பதில் 28ன்னு போடணும். 4 × 28 - 3 நீங்கள் எப்படி போட்டு கூட பண்ணலாம். அப்போ பெருக்குனிங்கன்னா 112 - 3 அப்போ 112ல் 3 போயிடுச்சு அப்படின்னா 109. ஸோ எல்லோட வேல்யூ 109. ஏ தெரிஞ்சிடுச்சு, எல் தெரிஞ்சிடுச்சு. அப்போ நம்ம எஸ்என்னுக்கு என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கோம் அப்படின்னா n/2 × A+Lன்னு சொல்லியிருக்கோம். கரெக்டாக? என்னோட வேல்யூ பாருங்கள் 28. அப்போ 28/2 அப்படின்னா 14 × A+L. ஏவுக்கு 1, எல்லுக்கு 109. 1ஐ 109ஐயும் கூட்டினோன்னா 110. அப்போ 14 × 110. 14 110 பெருக்கணும் அப்படின்னா 1540. ஆப்ஷன் டி. சரிங்களாம்மா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஈஸியாக போட்டுடலாம் பாருங்கள். 5வது கேள்வி பாருங்கள். 0.40 + 0.43 + 0.46 + and so on + 1 இதோட கூடுதல் கேட்டிருக்காங்க. முதல்ல இதில் எத்தனை உறுப்பு இருக்குதுன்னு தெரியணும். உறுப்புகளோட எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா n = L - A/D + 1. எல்லுங்கிறது கடைசி உறுப்பு, ஏங்கிறது முதல் உறுப்பு. 1ல் 0.40 போயிடுச்சு அப்படின்னா 0.60. கரெக்டாக? /D பொது வித்தியாசம் பாருங்கள் 3 3 ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ 0.03. கரெக்டாக? +1. புள்ளிக்கு அப்புறம் 2 ஸ்தானம் இருக்கிறதால மேலேயும் கீழே 2 ஸ்தானம் இருக்கிறதால புள்ளியை விட்டுட்டு அந்த 2 ஸ்தானத்தை அப்படியே எழுதிக்கலாம். அப்போ இது வெறும் 3 ஆகிடும். 1 3 3 2 3 6. அப்போ 20 + 1 21. ஸோ உறுப்புகளுடைய எண்ணிக்கை 21. அவங்க கேட்டிருக்கிறது கூடுதல். இப்போ போன கேள்வியில் பார்த்தா அதே ஃபார்முலா. கூடுதலுக்கு ஃபார்முலா n/2 × A+L. என்னோட வேல்யூ 21 கண்டுபிடிச்சிட்டோம். /2 × A+L. அதே தான் 1ஐயும் 0.40ஐயும் கூட்டினோன்னா 1.40. கேன்சல் பண்ண முடியுமா? 2ஆல் கேன்சல் பண்ணோன்னா 0.72 14. அப்போ 21ஐயும் 0.7ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 14.7ங்கிறது தான் நம்மளோட ஆன்சர். புரியுதுங்களாம்மா? சரிங்களா? இந்த எண்ணும் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் எஸ்என்னுக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். பெரும்பாலான கேள்விகளை அவங்க அப்படி தான் கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்த கொஷின் பாருங்கள். கூடுதல் காண்க 2 + 4 + 6 + and so on + 80. இது என்ன அப்படின்னா சிறப்பு தொடர் வரிசை யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி அப்படின்னா பாருங்கள், இது எல்லாத்துலேருந்து 2 வெளியே எடுத்துடலாம். மீதி என்ன இருக்கும்? 1 2 3ன்னு சொல்லிட்டு 40 வரைக்கும் இருக்கும். கரெக்டாக? அப்போ 2 × 1 2 3ன்னு இருந்தால் ஏழுங்களுடைய கூடுதலுக்கு n × n+1/2. 2 2 கேன்சல் ஆகிடும். என்னோட வேல்யூ 40 இல்லையா? அப்போ 40 × 41 பெருக்கணும் அப்படின்னா 1640. அன்னைக்கு கூட அந்த கூட்டுத்தொடர் வரிசை வீடியோ போடுறப்போ ஒருத்தர் கீழே கமெண்டில் கேட்டிருந்தீங்க, சிறப்பு தொடர் வரிசையை எப்போ பயன்படுத்தணும், கூட்டுத்தொடர் வரிசையை எப்போ பயன்படுத்தணும் அப்படின்ட்டு. ஒன்றுமே இல்லை, இந்த சிறப்பு தொடர் வரிசைக்கான ஃபார்முலாஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் இயல் எண்களாக இருக்கணும். 1 2 3 4ன்ட்டு 1ல் தொடங்கி கண்டினியூவாக வரணும். அப்படி 1 2 3ன்ட்டு கண்டினியூவாக வந்துச்சுன்னா அங்கே நாம் சிறப்பு தொடர் வரிசைக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். கண்டினியூவாக வரலைன்னா 1 2 3 4ன்ட்டு ஏழெண்களாக வரல. இப்போ இதெல்லாம் பாருங்கள், ஏழெண்களாக கிடையாது. இப்படி ஏழெண்களாக தொடர்ச்சியாக வராமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துலலாம் நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா எஸ்என்னுக்கான ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். புரியும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ சிறப்பு தொடர் வரிசை அப்படின்னா 1 2 3 4ன்ட்டு கண்டினியூவாக இருந்தால் சிறப்பு தொடர் வரிசை. அப்படி இல்லாமல் நம்பர்ஸ் வந்து அந்த அந்த டிஃப்ரென்ஸ், காமன் டிஃப்ரென்ஸ் வேறவா இருக்குது. காமன் டிஃப்ரென்ஸ் 1ன்னு இருந்துச்சு அப்படின்னா சிறப்பு தொடர் வரிசை அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. காமன் டிஃப்ரென்ஸ் 1 தவிர வேறு எது இருந்தாலும் கூட்டுத்தொடர் வரிசையில் தான் யூஸ் பண்ணணும். சரிங்களாம்மா? 7வது கேள்வி பாருங்கள். இங்கேயும் கூடுதல் காண்க தான். எல்லா கேள்வியே பாருங்கள் இங்கே எதை யூஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு, கூடுதல் காண்கன்ட்டுன்னு. அவங்க எத்தனையாவது உறுப்பு என்னன்னு கேட்டால் கூட நாம் போட்டு பார்த்து கூட சொல்லிடலாம். ஆனால் கூடுதல் காண்கன்னா வேறு வழியே கிடையாது. இந்த கேள்விக்கெல்லாம் நாம் ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும்தான் போட முடியும். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே 6 13 20 97 வரைக்கும் போன கேள்விக்கு பண்ண மாதிரியே தான். ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா என்ன? L - A/D + 1. எல்லோட வேல்யூ 97 - 6. 97ல் 6 போயிடுச்சு அப்படின்னா 91/D. எத்தனை ஆட் பண்ணியிருக்காங்கன்னா 7 7 ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ 7 + 1 ஒரு 7 7
ஒரே 7 மீதி 2 7 21 13 1 கூட்டணும் அப்படின்னா 14. அப்போ உறுப்புகளுடைய எண்ணிக்கை 14. ஸோ ஃபார்முலா என்ன சொல்லியிருந்தோம் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு n/2 இன்ட்டு a ப்ளஸ் எல். என்னோட வேல்யூ 14 14/2 7 இன்ட்டு a ப்ளஸ் எல். 6ஐயும் 97ஐயும் கூட்டினோன்னா 103. அப்போ 7 103 பெருக்கணும் அப்படின்னா 721. சரிங்களாம்மா? இதுக்கு வேறு ஏதாவது ஃபார்முலாலாம் வச்சு ஃபார்முலா இல்லாமல் ஷார்ட்கட் அது இது அப்படின்னு சொன்னால் ஒரு சில பர்டிகுலர் கொஷின்ஸுக்கு அதெல்லாம் யூஸ் ஆகுமே தவிர எல்லா கொஷின்ஸுக்கும் அந்த ஷார்ட்கட் அப்படிங்கிறது யூஸ் ஆகாது. சரிங்களா? நான் அந்த மாதிரி ஷார்ட்கட் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாமோ அதையும் சொல்கிறேன். ஆனால் அதை தாண்டி இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க அப்படின்னா நிச்சயமாக ஃபார்முலாவை போட்டு மட்டும்தான் போட்டாகணும். ஏன்னா வேறு ஏதாவது ஷார்ட்கட்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக போட்டுடலாம் அப்படின்னு நினச்சிட்டு போயிடாதீங்க. ஃபார்முலாவை கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 2 கொஷின் கேட்குறாங்க சில எக்ஸாம்லாம் கூட்டுத்தொடர் வரிசையிலேருந்து. டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 3 மார்க் பாருங்கள். டிஆர்பிலையும் கட்டாயம் கேட்பாங்க. செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாம் வரும்போது அதிலையும் கண்டிப்பாக இந்த கூட்டுத்தொடர் வரிசையை வச்சு கேட்பாங்க. ஏன் அப்படின்னா டெட் 1க்கோ 2க்கோ அவங்க டெட்டில் அதிகமாக இதுலேருந்து கொஷின் கேட்கல. ஆனால் இப்போ 10th வரைக்கும் சிலபஸ் சொல்லியிருக்கிறதால கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள் F11 F23 Fn = n-1 n-2 எனில் F10 ஒன்றும் இல்லை Fn-1 + Fn-2னா என்ன அர்த்தம்னா முன்னாடி இருக்கிற 2 நம்பரையும் கூட்டுறாங்க. இப்போ முதல் நம்பர் 1, அடுத்த நம்பர் 3, அதுதான் F1 F2. இப்போ அடுத்த நம்பர் 2த்தையும் கூட்டினா வரும். 1ஐயும் 3ஐயும் கூட்டினா 4, 3ஐயும் 4ஐயும் கூட்டினா 7, 7ஐயும் 4ஐயும் கூட்டினா 11, 7 + 11 18. இதே மாதிரி கூட்டிகிட்டே வந்தீங்க அப்படின்னா 29, 47, அடுத்தது 76, 123 வரும். அவங்க கேட்டதுக்கு 10வது உறுப்பு 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ 10வது உறுப்பு என்ன கிடைக்குது அப்படின்னா 123 123. இதுக்கு என்ன அர்த்தம்னு புரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியாக பண்ணுறீங்க பாருங்கள். சரிங்களா? அடுத்து 9வது கேள்வி. 5 9 13 என்ற தொடரில் எத்தனை உறுப்புகள் வரை கூட்டினால் கூடுதல் 189 கிடைக்கும்? இப்போ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலாவில் யூஸ் பண்ணணும். ஆனால் எத்தனை உறுப்பு வரைக்கும் கூட்டினா வருது அப்படின்னும் போது அவங்க ரொம்ப அதிகமாக இப்போ பாருங்கள் 8 இல்லை 10 11 நம்பர் தான் எடுத்திருக்காங்கன்னும் போது இங்கே நம்ம ஒரு ஐடியாவை யூஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னா இங்கே ஃபார்முலாவில் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு இருபடி சமன்பாடாக நிற்கும். எத்தனை உறுப்பை கூட்டினா இந்த ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு அவங்க கேட்குற எல்லா இடத்துலையுமே நீங்கள் என்ன பண்ணலான்னா இப்போ நீங்கள் இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணலாம். எப்படி 5 கூட 4 கூட்டினா 9, 9 கூட 4 கூட்டினா 13, 13 கூட 4 கூட்டினா 17, 17 கூட 4 கூட்டினா 21, 21 கூட 4 கூட்டினா 25, அது கூட ஒரு 4 கூட்டினா 29, 33. இப்போ நமக்கு எத்தனை நம்பர் ஆகிருக்குன்னா 8 நம்பர் ஆகிருக்கு. அவனோட ஆப்ஷனில் 8 9 10 11 இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 8 நம்பர்ஸ் வரைக்கும் கூட்டி பார்க்குறேன். இந்த 8 நம்பர் வரைக்கும் கூட்டினேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 152 கிடைக்குது. அப்போ 8 ஆன்சர் கிடையாது. ஏன்னா அவங்க 189 வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 33. இது கூட இன்னொரு 4 கூட்டினேன்னா 37, 9 நம்பர். இதை கூட்டி பார்க்குறேன். 7 2 9, 5 3 8, 1 189 கரெக்டாக வருது பாருங்கள். அப்போ எத்தனை நம்பரை கூட்டினா வரும்னா 9 நம்பரை கூட்டினா வரும். ஒருவேளை அவங்க சொன்ன கூடுதல் இப்போ வரல 9 நம்பருக்கு வரலன்னா இதை விட்டுட்டு அடுத்தது 10 நம்பரை கூட்டி பார்த்துருப்பேன் 11 நம்பரை. ஸோ எப்படி பார்க்க போனாலும் 11 நம்பரை தாண்டி போக போகிறதில்ல. கூட்டுறதும் சின்ன சின்னதான்றதால இங்கே நீங்கள் இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இங்கே நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணால் என்ன சார் கஷ்டம் அப்படின்னா அது இருபடி சமன்பாடாக போயிட்டு ஒரு 5 மார்க் கொஷின் லெவலுக்கு போயிடும். சரிங்களாம்மா? ஸோ எத்தனை உறுப்பை கூட்டினா இந்த ஆன்சர் வரும்னு கேட்குறாங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள். அடுத்து 10வது கேள்வி பாருங்கள். ஒருவர் தான் பெற்ற ரூபாய் 65,000 கடனை திருப்பி செலுத்த முதல் மாதம் 400 செலுத்துகிறார். அதன் பிறகு ஒவ்வொரு மாதமும் முந்தைய மாதம் செலுத்தியதை விட கூடுதலாக 300 செலுத்துகிறார். அவர் இந்த கடனை அடைக்க எவ்வளவு காலம் தேவைப்படும்? இதுவும் பாருங்களேன். இப்போ நம்ம போன கொஷனில் சொன்னது மாதிரியே தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா முதல்ல ஒரு நம்பரை சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா கூடுதலாக எவ்வளோ நம்பர் செலுத்துகிறாங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு எத்தனை மாதம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கேயும் கூட நம்ம என்ன பண்ணலான்னா அந்த ஐடியாவை யூஸ் பண்ணலாம். எப்படி? முதல் மாதம் 400 ரூபாய், அடுத்து ஒரு 300 ரூபாய் அதிகமாக செலுத்துகிறாருன்னா அப்போ அடுத்த மாதம் 700 ரூபாய் செலுத்தியிருப்பார். அதுக்கு அடுத்த மாதம் 1000 ரூபாய், அதுக்கடுத்து என்ன பண்ணியிருப்பார் 1300, அதுக்கப்புறம் 1600. இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னா அவங்க கீழே கொடுத்துருக்கிற ஆப்ஷனை பொறுத்து அவங்க கீழே 10 15 20 25ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம முதல்ல எது வரைக்கும் செக் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னா 10 மாதம் வரைக்கும் எழுதி 1900 ஒரு 300 கூட்டணுன்னா 2200, 2500, 2800, 3100 இது வரைக்கும் கூட்டி பார்க்கலாம். அவங்க சொன்னதில் அந்த இதை கூட்டும்போது நமக்கு என்ன வரணும் 65,000 வரணும். வருதான்னு பார்க்கலாம். வரல அப்படின்னா இது கிடையாது. அதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணணும் அது கூட இந்த 3100க்கு அடுத்ததா இன்னொரு 300 கூட்டினா 3400, 3700,
4000, 4300, 4600 இன்னொரு 5 மாதம் செஞ்சு பார்த்து அப்போ ஆட் பண்ணி பார்க்கலாம். அப்பயும் வரலன்னா அப்போ இது ஆன்சர் கிடையாது. அதுக்கடுத்து 20 மாதத்தை எடுத்துக்கலாம். அந்த மாதிரி செய்யணும். இது ஒரு ஐடியா. இது நான் ஏற்கனவே உங்களுக்கு போன கொஸ்டினுக்கு சொல்லிட்டேன். கரெக்டாக? இப்போ இன்னொரு ஐடியாவையும் நான் சொல்கிறேன் பாருங்கள். இது போன கொஸ்டினில் அந்த ஐடியாவை நான் சொல்லிட்டேன். கரெக்டாக? அடுத்தது ஒரு வேளை ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணுற மாதிரி ஆகுது அப்படின்னா அப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஐடியாவை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஒருவேளை ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நான் செய்வேன்னு சொல்லி அடம்பிடிக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்டான ஃபார்முலாவையும் சொல்கிறேன் பாருங்கள். என்ன பண்ணணும்? எஸ்என்னுக்கான ஃபார்முலா எஸ்என் ஈக்குவல் டு n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n-1 இன்ட்டு டி. இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். எஸ்என் அப்படிங்கிறது மொத்த தொகை. மொத்தம் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 65,000. அப்போ 65,000 ஈக்குவல் டு n/2. n தெரியாது, அதுதான் அவங்க எத்தனை மாதம்னு கேட்குறாங்க. 2a முதல் மாதம் செலுத்துறது 400 ரூபாய். அப்போ 2 இன்ட்டு 400 800 ப்ளஸ் n-1 n தான் தெரியாது இன்ட்டு டியோட வேல்யூ 300. இது வரைக்கும் போட்டுக்கிட்டு இப்போ ஸ்கூல் லெவலில் போடுறப்ப என்ன பண்ணுவோன்னா இது மொத்தத்தையும் சிம்ப்ளை பண்ணி என்னோட வேல்யூ கண்டுபிடிப்போம். இங்கே நமக்கு கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது நம்ம ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படி? ஃபஸ்ட்டு ஆப்ஷன் 10 கொடுத்துருக்காங்க. எண்ணுக்கு பதில் 10ன்னு போட்டு பாருங்கள். எண்ணுக்கு பதில் 10ன்னு போட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் 10/2 5 இன்ட்டு இங்கே எண்ணுக்கு பதில் 10ன்னு போட்டிங்கன்னா 10ல் 1 போயிடுச்சுன்னா 9 3 27 2700 ஒரு 800 கூட்டணும் அப்படின்னா 3500. இது ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா அவங்க சொல்கிற 65,000 வருமானு பாருங்கள். வராது. கரெக்டாக? அப்போ இது ஆன்சர் கிடையாது. இதே மாதிரி 15 மாதம் 25 மாதம் போட்டு பார்க்கலாம். இல்லைனா லாஸ்ட் ஆப்ஷன் 20 மாதம் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் 20/2ன்னா 10 இன்ட்டு இங்கே 20 போட்டோம்னா 20ல் 1 போயிடுச்சுன்னா 19 19 இன்ட்டு 3 57 ஒரு 8. அப்போது 65 6500. ரெண்டுத்தையும் பேருக்குனீங்கன்னா என்ன கிடைக்குது பாருங்கள்? 65,000 கிடைக்குது. ஸோ ஃபார்முலாவுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்கிற ஒரு எண்ணோட வேல்யூவாக அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அப்படி பண்ணாலும் நமக்கு ஆன்சர் கிடைக்குது பாருங்கள், 20 மாதங்கள். நம்ம புரியுதா? ஒன்று நான் சொன்னது மாதிரி அப்படியே கூட்டிடுங்க. அது எப்போ யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 10 நம்பருக்குள்ளே இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம ஈஸியாக கூட்டிடலாம். இங்கே 20 நம்பர் 25 நம்பர்லாம் வருதுன்னா அப்போ கூட்டுறதுக்கு கஷ்டம்னும் போது இந்த ஐடியாவை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த அடுத்ததாக ஒரு கொஸ்டின் இருக்குது, அங்கே நான் உங்களுக்கு மறுபடியும் அதை சொல்கிறேன். சரிங்களா? இஃப் ஏ ஈக்குவல் இது வந்து பெருக்குத்தொடர் வரிசையில் வரக்கூடியதுமா, இங்கே தெரியாமல் கொடுத்துட்ருக்கோம். நான் பெருக்குத்தொடர் வரிசை வரும்போது அங்கே அந்த சம்ம நான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். 12 சதுரங்க பலகையில் மொத்தம் எத்தனை செவ்வகங்கள் உள்ளன? ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போடும்போதே நான் இதுக்கான விளக்கத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு சதுரங்க பலகையில் அப்படின்னும் போது மொத்தமாக 8 ரோ 8 காலம் இருக்கும். கரெக்டாக? அதில் எத்தனை செவ்வகங்கள்னு கேட்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா n × n+1/2 த ஹோல் ஸ்கொயர்ன்ற ஃபார்முலா யூஸ் பண்ணணும். பெட்டர் நீங்கள் ஆன்சர் அப்படியே ஞாபகம் வச்சுக்கிறது. 1696 செவ்வகம்னு கேட்டாங்கன்னா, சதுரம்னு கேட்டாங்க அப்படின்னா 204 அப்படின்னு நேரடியாக ஆன்சரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் எத்தனை சதுரங்கள் உள்ளனன்னு கேட்டிருக்காங்க. அப்படி இல்லை ஏன் இந்த ஆன்சர் வருதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் உங்களுக்கு அதையும் சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். 8 ரோ 8 காலம் இருக்கிறதால எண்ணுக்கு பதில் 8 8 × 9/2 அப்போது 4 2 8 கரெக்டாக? 9 36 ஹோல் ஸ்கொயர் 36 ஸ்கொயர் பண்ணோன்னா 1696. இந்த ஐடியாவையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்சரை டைரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. கேட்டாங்கன்னா நம்ம அப்படியே போட்டுடலாம் பாருங்கள். அடுத்ததான் 1 + 2 + 3 + அன்சோவான் n = k எனில் 1 ³ 2 ³ n ³. இதே கொஸ்டின் நம்ம சிறப்பு தொடர் வரிசைக்கான வீடியோ போடும்போது அங்கேயே சொல்லியிருக்கோம். இங்கே கே கொடுத்துருக்காங்க, இங்கே க்யூபில் கேட்டிருக்காங்கன்னா ஆன்சர் என்ன வரும்னா ஸ்கொயரில் வரும். இது பழைய புக்கோட கொஷின், புது புக்லேயும் இருக்குது. நிறைய வாட்டி ரிப்பீட்டடாக கேட்குறாங்க இந்த கொஷினை. சரிங்களா? இங்கே இங்கே 1 2 3ன்னு கொடுத்துட்டு இங்கே க்யூபில் கேட்குறாங்கன்னா அவங்க சொல்லியிருக்கிற ஆன்சரை நம்ம என்ன பண்ணால் போதும்னா ஸ்கொயர் பண்ணால் போதும். ஸோ ஆன்சர் k². ஓகேவா? அடுத்ததாக 14 300க்கும் 600க்கும் இடையே 7ஆல் மீதியின்றி வகுப்படும் எண்கள் எத்தனை? இதையும் 2 விதத்தில் போடலாம். நான் உங்களுக்கு மெத்தடாக சொல்லிடுறேன் பாருங்கள். 300க்கு அடுத்தது 7ஆம் வாய்ப்பாட்டில் வரக்கூடிய நம்பர் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். 300க்கு அடுத்ததாக 7ஆம் வாய்ப்பாட்டில் வரக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா இப்போ 301 எடுத்துக்கலாமே. 301 7ஆம் வாய்ப்பாட்டில் வருமானா வரும். 7 28 மீதி 2. அதே மாதிரி 600க்கு முன்னாடி எந்த நம்பர் வரும்னு பார்க்குறேன். 595ங்கிறது 7ஆம் வாய்ப்பாட்டில் வரும். கரெக்டாக? 8 56 75 595. அவங்க கேட்டிருக்கிறது எத்தனை உறுப்புகள் உள்ளனன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்னோட வேல்யூ என்னக்கு என்ன ஃபார்முலா சொன்னோம்? L-A/D + 1. அப்போ 595லேருந்து 301 மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணோன்னா 294/D. டின்றது ஒன்றும் இல்லை, வித்தியாசம். 7ஆம் வாய்ப்பாட்டில் தானே போடுறோம். அப்போ 7 + 1
கேன்சல் பண்ணிங்கன்னா 4 7 28 7 14 அப்போ 42 + 1 43 உறுப்புகள் உள்ளன. சில நேரம் அந்த 1 விட்டுருவோம் பாருங்கள், அந்த 1 கவனமாக ப்ளஸ் பண்ணணும். ஸோ மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்குது அப்படின்னா 43 உறுப்புகள் இருக்குது. இதில் 300க்கு 600க்கு இடையில் 7ஆல் வகுப்படக்கூடிய உறுப்புகள். சரியா? அடுத்ததாக 15. ஒரு கடிகாரம் 1 மணிக்கு 1 முறை, 2 மணிக்கு 2 முறை, 3 மணிக்கு 3 முறை என்றவாறு தொடர்கிறது. சரியாக ஒவ்வொரு மணிக்கும் ஒலி எழுப்பும் எனில் ஒரு நாளில் அக்கடிகாரம் எத்தனை முறை ஒலி எழுப்பும்? பாருங்கள், 1 மணிக்கு 1 முறை, 2 மணிக்கு 2 முறை இப்படின்ட்டு 24 மணி நேரத்துக்கு 24 முறை அடிக்குதுன்னு எழுப்பு போடக்கூடாது. அதிகப்படியாக 12 மணி வரைக்கும் அடிக்கும். கரெக்டாக? மறுபடியும் 1 2 3 வரும்போது இதே 1 2 3 நாள் தான் 12 வரைக்கும் வரும். அப்போ இன்ட்டு 2 போட்டுக்கலாமா? நம்ம புரியுதா? 1லேருந்து 12 வரைக்கும் அடிக்கும். மறுபடியும் 1லேருந்து 12 வரைக்கும் அடிக்குன்றதால இன்ட்டு 2 டைம்ஸ் வருதுன்றதால இன்ட்டு 2. அப்போ 2 இன்ட்டு இப்போ இங்கே பாருங்கள், இங்கே நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? வெரி குட், சிறப்பு தொடர் வரிசை. ஏன்? இப்போ தான் சொன்னோம் 1 2 3ன்னு வருதுனாலே சிறப்பு தொடர் வரிசைக்கான ஃபார்முலா தான். அப்போ n இன்ட்டு n + 1/2ங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். என்னங்கிறது கடைசியாக இருந்தால் 12 இன்ட்டு n + 1, 12 + 1 13/2, 2 2 கேன்சல் ஆகிடும். 12 13 பெருக்கணும் அப்படின்னா 156. பழைய புக்லேயும் இந்த கொஷின் இருந்துச்சுமா, புது புக்கில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இந்த கொஷினை கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ எப்படி பார்க்க போனாலும் இந்த கொஷினை கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த வருஷமும் கேட்கலாம், போன வருஷம் கேட்டாங்க, இந்த வருஷம் கேட்க மாட்டாங்கன்னா எந்த கொஷினும் கிடையாது. ஓகே, அடுத்தது 3 7 11 என்ற தொடரில் 40 உறுப்புகள் வரை கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி முதல்ல ஒரு 2வது கொஷின் பார்த்தோன்னு நினைக்கிறேன். அதுலேயும் 40 உறுப்பு வரைக்கும் கூடுதல் கேட்டிருந்தாங்க. ஆனால் அங்கே என்ன பண்ணியிருந்தோம்னா அப்படியே 40 ஸ்கொயர் பண்ணிட்டோம். இங்கே அப்படி பண்ண முடியாது. ஏன் சார்? அங்கே ஒற்றைப்படை எண்ணாக இருந்துச்சு, இங்கேயும் ஒற்றைப்படை எண் தானே சார் இருக்குது அப்படின்னா வித்தியாசம் நல்லா கவனிச்சுக்கோங்க. அங்கே கண்டினியூஸ் ஒற்றைப்படை எண் 1 3 5ன்னு சொல்லிட்டு 1ல் தொடங்கி கண்டினியூவாக இருந்துச்சு. அப்படி 1ல் தொடங்கி ஒற்றைப்படை எண்கள் கண்டினியூவாக வருதுன்னா எத்தனை உறுப்பு கொடுக்குறாங்களோ அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணால் போதும். இங்கே அப்படி இல்லை பாருங்கள், 3 7 11ன்னு இருக்குது, வேறு 1 3 5ன்னு கிடையாது. அப்போ அப்படின்னா இங்கே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். என்ன ஃபார்முலா? n/2 இன்ட்டு 2a + n - 1 இன்ட்டு d. ஏன்னா கடைசி உறுப்பு என்னன்னு தெரியாது. அப்போது n 40 40/2 அப்படின்னா 20 இன்ட்டு 2a, ஏவோட வேல்யூ 3, அப்போ 3 6 ப்ளஸ் n - 1, n-க்கு 40, அப்போ 40 - 1 39 இன்ட்டு d. dனா வித்தியாசம், 2வது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை கழிக்கிறோம். 7ல் 3 போயிடுச்சுன்னா 4. அப்போ 39 இன்ட்டு 4, 39 4 பெருக்கணும் அப்படின்னா 156. அப்போ 20 இன்ட்டு 6 156 கூட்டணும் அப்படின்னா 162. 20 162 பெருக்கணும் அப்படின்னா 3240 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த எஸ்எனுக்கான ஃபார்முலா, எஸ்எனுக்கு 2 ஃபார்முலா சொல்லியிருக்கோம் நம்ம போன வீடியோவில். அதில் எத்தனை உறுப்புன்னு கொடுத்துட்டு அவங்க கடைசி உறுப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா எல்லோட ஃபார்முலா, கடைசி உறுப்பு கொடுக்கல அப்படின்னா டியோட ஃபார்முலா. சரிங்களா? அடுத்ததாக 17 என்ற கூட்டுத்தொடர் வரிசை -2 -4 -6 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் இறுதி உறுப்பிலிருந்து 12வது உறுப்பை காண்க. இதுக்கு ஷார்ட்கட்டில் போகிறது ஈஸி பாருங்கள். கடைசி நம்பர் என்ன இருக்குன்னா -100, இங்கே 2 2 2 ஆட் ஆகிட்டு இருக்குது. கரெக்டாக? அப்போ இதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கும்? -98. நான் மைனஸ் எல்லாம் அப்படியே போடுறேன், எல்லாத்துலேயும் மைனஸ் வரப்போது, கடைசியாக மைனஸ் சேர்த்துக்கலாம். 96 94 92 90 88 86 84 82 80 78. பாருங்கள், அவங்க கிடையாது 12வது உறுப்பு 5 10 11 12 எல்லாத்துக்கும் மைனஸ் வருது. அப்போ -78ங்கிறத ஆன்சர். மைனஸை விட்டுறக்கூடாதுமா, நான் உங்களுக்கு ஒரு இடத்துலையும் மைனஸ் போட்டு வர வேண்டாவே அப்படிங்கிறதால வெறும் நம்பரை மட்டும் எழுதிட்டு வந்தேன். எல்லாத்துலேயும் மைனஸ் வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். ஸோ ஆன்சர் -78. ஏன் இப்படி போடுறோன்னா அவங்க இறுதி உறுப்பில் இருந்துன்னு கேட்டாங்க. ஸோ இங்கேருந்து ரிவர்ஸில் 12வது உறுப்பு என்னன்றதை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்ததாக 18 1 + 3 + 5 + and so on 40 உறுப்புகள் வரை கூடுதல். இது ஞாபகம் இருக்கா? 2வது கொஷின் பார்த்தோம். இப்போ போன கொஷினில் சொல்லும்போது சொன்னோம் 1 3 5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஜஸ்ட்டு என்ன பண்ணால் போதும்னா 40 ஸ்கொயர் பண்ணால் போதும். n ஸ்கொயருங்கிறது ஃபார்முலா. 40 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 1600 முடிஞ்சு பாருங்கள். ஸோ போன வருஷத்தில் இந்த கேள்வியே 2வது வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள். சரிங்களா? அடுத்து 19 ஒரு நபரிடம் 532 பூத்தொட்டிகள் உள்ளன. அவர் வரிசைக்கு 21 பூந்தொட்டிகள் வீதம் அடுக்க விரும்பினார். எத்தனை வரிசைகள் முழுமை பெறும் எனவும் மற்றும் எத்தனை பூந்தொட்டிகள் மீதம் இருக்கும் எனவும் காண்க. ஒன்றும் இல்லை, மொத்தமாக என்கிட்ட 532 பூத்தொட்டி இருக்குது. வரிசைக்கு 21 பூத்தொட்டி அடுக்கிறேன். அப்போ 532 21ஆல் வகுத்தீங்க அப்படின்னா போதும். வகுத்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்னா இங்கே பாருங்கள், 2 21 42, மீதி 11 ஒரு 2
5 21 105 மீதி 7. அப்போ அப்படின்னா என்னால் மொத்தம் எத்தனை வரிசை வைக்க முடியும்னா 25 வரிசை வைக்க முடியும். மீதி 7 இருக்கும். அப்போ 25, 7 இப்படி வகுத்து பார்த்தும் சொல்லலாம். இல்லை கீழே இருக்கிற ஆப்ஷன்லேருந்து ஒவ்வொன்றா எது வரும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த 21 பெருக்கி பார்த்தீங்கன்னா 441, 532ல் 441 போயிடுச்சுன்னா மீதி 7 தான் இருக்குமா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். அதோட பெட்டர் நீங்கள் முதல்ல சொன்னது மாதிரி வகுத்து பார்த்துறதே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களாமா? அடுத்ததான் 20. இந்த கேள்வி எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கா? இப்போ கொஞ்சம் முன்னாடி 1 2 3 கொடுத்துரு என்ன ஒன்று அங்கே கேன்னு கொடுத்துருந்தாங்க. இது மாதிரி க்யூப் கேட்கும்போது என்ன பண்ணோன்னா அப்படியே கே ஸ்கொயர் பண்ணோம். அங்கே கே, இங்கே நம்பர் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க 325. அப்போ 325 ஸ்கொயர் பண்ணால் போதும். தட் மீன்ஸ் 325 × 325 ரெண்டுத்தையும் பெருக்கி பாருங்கள். பெருக்கி பார்த்தீங்கன்னா ஆன்சர் 10 56 25ன்னு வரும். அடுத்து 21வது கேள்வி பாருங்கள். ஒரு மலர் படுகையில் முதல் வரிசையில் 23 ரோஜா பூச்செடிகளும், இரண்டாவது வரிசையில் 21, மூன்றாவது வரிசையில் 19, கடைசி வரிசையில் 5 பூச்செடிகளும் உள்ளன எனில் மொத்த வரிசைகளின் எண்ணிக்கை. இதை மெத்தடாக போடாமல் நம்ம ஷார்ட்கட்டில் போடுறது இன்னும் ஈஸியாக இருக்கும். முதல் ரோவில் 23 பூச்செடி இருக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 21, அடுத்ததாக 19. அப்போ என்னவாகுதுன்னா 2 2 குறைஞ்சிட்டே வருது. ஸோ அடுத்தது 17, 15, 13, 11, 9, 7, 5. ஏன் அப்படின்னு சொல்லி நிறுத்துகிறோம் அப்படின்னா அவங்க கடைசி வரிசையில் 5 பூச்செடி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தம் எத்தனை வரிசை இருக்குது அப்படிங்கிறது தான் கொஷின். பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ மொத்தம் இருக்கக்கூடிய வரிசைகள் எத்தனை அப்படின்னா 10. நம்ம மெத்தடாக போடாமல் இப்படியும் போடலாம். இல்லை எனக்கு ஃபார்முலா வச்சு தான் போடணும் சார், அப்படி போட்டால் எப்படி இந்த ஆன்சர் போடுறது அப்படின்னா எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க, மொத்தம் எத்தனைன்னு கேட்குறாங்க அப்படின்னா நம்ம என்னோட ஃபார்முலா யூஸ் பண்ணணும். என்னுக்கு என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கோம்? L - A/D + 1. எல்லுங்கிறது கடைசி உறுப்பு, கடைசியாக 5 பூ இருக்குது, மைனஸ் ஏன்னா முதல் உறுப்பு, முதல்ல 23 பூ இருக்குது, பை டினா ரெண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை கழிக்கணும். 21லேருந்து 23 கழிச்சோன்னா -2 + 1. பாருங்கள் 23ல் 5 போயிடுச்சு அப்படின்னா 18, -18 பை -2 + 1. மைனஸ் கேன்சல் ஆகிடும். 2 2 9 2 18, 9 1 கூட்டினோன்னா 10. ஸோ என்னக்கான இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியும் ஆன்சர் சொல்லலாம். பட் அதை விட பெட்டர் நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான். 2 2 மைனஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா எத்தனையாவது வரிசையில் வருது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். சரியா? அடுத்ததாக 22 பாருங்கள். 24, 21, 18, 15 என்ற கூட்டுத்தொடரில் தொடர்ச்சியாக எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் -351 கிடைக்கும்? ஒருவேளை இதை நம்ம ஷார்ட்கட்டில் செய்யலான்னு பார்த்தோம்னா கீழே இருக்கிற ஆன்சர் எல்லாமே 25, 24, 23, 26ன்ட்டு 20 உறுப்புக்கு மேலே கொடுத்துருக்காங்க. நம்ம அவ்வளோ உறுப்பை கூட்டி பார்த்து தான் இந்த ஆன்சர் எங்கே வருது அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்கும். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ இங்கே நமக்கு பெட்டர் என்ன அப்படின்னா ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறது. ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கோம்? கூடுதலுடைய கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு Sn = n/2 × 2a + n-1 × dன்னு சொல்லியிருக்கோம். கரெக்டாக? அப்போ அதுபடி Snன்றது தான் மொத்த கூடுதல். எவ்வளோ சொல்லியிருக்காங்க? -351 = n தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். n/2 × 2a, ஏவோட வேல்யூ 24. அப்போ 2 × 24 48 ப்ளஸ் n-1 × d பாருங்கள் ரெண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை கழிக்கணும். 21ல் 24 போயிடுச்சு அப்படின்னா -3. கரெக்டாக? நம்ம ஏற்கனவே ஒரு கொஷனில் சொன்னோம் பாருங்கள். இதை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணி n கொண்டு வரணும் அப்படின்னா ரொம்ப பெரிய வேலையாக இருக்கும். அதோட ஒரு ஆப்ஷனாக எடுத்துகிட்டு வந்து இங்கே அப்ளை பண்ணி பார்க்கலாம். இந்த ரைட் சைடில் எண்ணுக்கு பதில் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல -31 வருதுன்னு பார்த்துடலாம். இப்போ தான் 25 நான் போடுறேன் அப்படின்னா 25/2 இன்ட்டு இங்கே பாருங்கள் n-1, அப்போ 24 × -3ன்னு வரும். கரெக்டாக? அப்போ இங்கே 24 3 பெருக்கணும் அப்படின்னா -72. 48 - 72 அப்படின்னா 20 24 -24. 1 2 12 24 பெருக்கணும் அப்படின்னா 2 10 250 300ன்னு கிடைக்குது, -300. அப்போது கண்டிப்பாக இந்த ஆன்சர் வராது. 25. கரெக்டாக? 25க்கே -300 தான் வருதுன்னா 24க்கு அதை விட கம்மியாக வரும், 23க்கு அதை விட கம்மியாக வரும். அப்படி தானே? கரெக்டாக? ஏன்னா அதுக்கு முன்னாடி உறுப்பு பண்ணும்போது அப்போ 24 23 வராது. நான் அடுத்து என்ன செக் பண்ணி பார்க்குறேன்? 26 வச்சு செக் பண்ணி பார்க்குறேன். அப்போ பாருங்கள் 26/2 அப்படின்னா 13 இன்ட்டு இங்கே 26னா 26 - 1 25. 25 3 75. அப்போ 48. கரெக்டாக? 48 - 75ன்னு இருக்கும். அப்படின்னா என்ன கிடைக்கும்? -27ன்னு இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் பெருக்கணும் அப்படின்னா 21 பெருக்கும்போது -351 அப்படிங்கிறது ஆன்சராக வந்துடும். ஸோ ஆன்சர் 26. பாருங்கள் நம்ம போட்டு பார்க்கும்போது கூட மொத்த ஆப்ஷனையும் போடணுன்னு கிடையாது. நான் முதல்ல 25 போட்டேன்,
ஆன்சர் அதை விட கம்மியாக வந்துச்சு. அப்போ மீதி நம்பர்ஸை போட்டாலும் அதை விட இன்னும் கம்மியாக தான் வருன்றதால இதை போடாமல் அதை விட அதிக நம்பரை எடுத்து செக் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி செக் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களால் ஆன்சர் சொல்ல முடியும். நீங்கள் இல்லை அதை ஃபார்முலாவாக அப்ளை பண்ணி சிம்ப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா n² நிற்கும். அது ஒரு பெரிய ப்ராசஸாக வந்து நின்றும். சரிங்களாம்மா? அடுத்ததாக 23. ஒரு நபரிடம் 532 பூந்தொட்டிகள் உள்ளன. அவர் வரிசைக்கு 21 பூந்தொட்டிகள் வீதம் அடுக்க விரும்பினால் எத்தனை வரிசைகள் முழுமை பெறும் என காண்க. இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் பாருங்கள். அந்த எத்தனை வரிசை முழுமை பெறும், மீதி எத்தனை இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. இங்கே வெறும் எத்தனை வரிசை முழுமை பெறும் மட்டும் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? 532 21ஆல் வகுக்கணும். அப்போது 2 21 42, மீதி 11 2. இங்கே என்ன பண்ணலாம்? 5 முறை போடலாம். I1 5, I2 10, 105, மீதி 7 இருக்கும். அப்போ 25 வரிசை முழுசாக இருக்கும். ஒருவேளை மீதி எத்தனை பூ இருக்குன்னு கேட்டிருந்தாங்கன்னா 7 பூன்னு சொல்லியிருக்கலாம். முன்னாடி ஒரு கொஸ்டினில் அப்படி தான் கேட்டிருந்தாங்க. இங்கே எத்தனை வரிசை முழுமை பெறும் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் 25. சரிங்களா? கேள்வி எண் 24. 15² + 16² + 17² + 28² மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம சிறப்பு தொடர் வரிசை இதுக்கான ஃபார்முலா பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். n × n + 1 × 2n + 1/6ங்கிறது தான் ஃபார்முலா. இவங்க இதில் 1² ஆரம்பிச்சிருந்தாங்க அப்படின்னா நம்ம டேரெக்டாக 28 மட்டும் வச்சு போட்டுடலாம். ஆனால் 15² ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லாஸ்ட் நம்பர் 28ன்றதுக்கு அப்ளை பண்ணணும். அப்போ பாருங்கள் 28 × 28 + 1 29, 2 28 56 1 57/6 கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். 3 2 6, 14 2 28, 1 3 3, 1 3 3, 9 3 27. அப்போ 14 × 29 × 19 பெருக்கணும் அப்படின்னா 7714. இது 1லேருந்து 28 வரைக்கும். ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது 15² கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 14² வரைக்கும் தேவையில்லைன்னு அர்த்தம். கரெக்டாக? அப்போ இப்போ மறுபடியும் எண்ணுக்கு பதில் 14ன்னு அப்ளை பண்ணணும். பாருங்கள் 14 × 14 + 1 15 × 14 28 1 29/6 கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். 3 2 6, 7 2 14, 1 3 3, I3 15, 7 × 5 × 29 பெருக்கினேன் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 1015. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 7714லேருந்து 1015 மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கான ஆன்சர் 6699ன்னு கிடைக்கும். ஆப்ஷன் பி. ஓகேவா? 25வது கேள்வி. இது ஆக்சுவலாக ஜிபியில் வரும். அதனால் நான் உங்களுக்கு அடுத்தது ஜிபிக்கான டாபிக் போடுறப்ப அங்கே நடத்திக்கிறேன். 26வது கேள்வி பாருங்கள். 1 + 2 + 3 and so on k = 325 எனில் 1³ 2³ 3³ k³ மதிப்பு. இந்த கொஸ்டின் ஞாபகம் இருக்கா? ஏற்கனவே நம்ம 20வது கேள்வியாக இந்த கேள்வி தான் பார்த்துருந்தோமே. சேம் அதே கொஸ்டினை வேற ஒரு கொஸ்டின் பேரில் கேட்டிருக்காங்க பாருங்கள். 325. அப்போ என்ன பண்ணால் போதும் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணால் போதும். அங்கேயும் இங்கேயும் ஆப்ஷன் வேறு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இதில் நீங்கள் 325 2 வாட்டி பெருக்கணும். ஆக்சுவலாக 325 × 325. ஆனால் பெருக்காமே ஆன்சர் சொல்ல முடியும். எப்படின்னா இங்கே கடைசியாக 25 இல்லை பெருக்கணும் அப்படின்னா 625ன்னு முடியும். இங்கே பாருங்கள், எந்த ஆன்சர்லையுமே 625ன்னு முடியல, ஒரு ஆன்சரில் மட்டும்தான் முடியுது. அப்போ நீங்கள் பெருக்கி பார்க்காமலே இதுதான் ஆன்சராக வரும் அப்படிங்கிறத சொல்லிட முடியும். அந்த 20வது கொஸ்டினில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், முன்னாடி நடத்தணும் இல்லையா, அதில் 2 இடத்துல 625ன்னு முடிஞ்சிருந்தது. அதனால் நாங்கள் உங்களுக்கு இந்த ஷார்ட்கட்டை சொல்லலை, பெருக்கி பார்த்து ஆன்சரை போட்டுருங்கன்னு சொல்லிட்டேன். ஆனால் இங்கே 3 ஆப்ஷனில் 625 முடியல, ஒன்றுத்தில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் இதை ஸ்கொயர் பண்ணணும்னு தெரிஞ்சு இந்த ஐடியா தெரிஞ்சாலே ஈஸியாக ஆன்சரை போட்டுடலாம் பாருங்கள். சரிங்களா? அடுத்ததான் 27. 1 + 2 + 3 and so on n = 666 எனில் n மதிப்பு. கூடுதொடர் வரிசையை பொறுத்த வரைக்கும் நம்ம கூடுதொடர் வரிசையுடைய ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, இன்ட்ரடக்ஷன் சொல்லிட்டு, அதிலேயே ஒரு விஷயம் சொல்லியிருப்போம். என்னென்னா எப்போவுமே என்னோட மதிப்பு மட்டும் எதில் வராதுன்னா நெகட்டிவில் வராது, மைனஸில் வராது. அப்போ ஆன்சரை பார்த்த உடனே -37 வராது, -36 வராதுன்னு சொல்லலாம். ஏ மைனஸில் வரும், டி மைனஸில் வரும், எல் மைனஸில் வரும், டிஎன் எல்லாமே மைனஸில் வரும். ஆனால் எது மட்டும் மைனஸில் வராது அப்படின்னா என் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் மட்டும் மைனஸில் வராது. அப்போ இது ரெண்டும் கிடையாது. ஸோ ஆன்சர் ஒன்று 37 இருக்கணும், இல்லை 36 இருக்கணும். கரெக்டாக? இப்போ ஒன்றுமே இல்லை, நம்ம நார்மலாக ஏழுங்களுடைய கூடுதலில் போட்டு பார்த்தாலே தெரியும். எண்ணுக்கு பதில் 37ன்னு போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். கூடுதல் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? n × n + 1/2. கரெக்டுங்களா? அப்போது எண்ணுக்கு பதில் 37ன்னு போடுறோம் அப்படின்னா 37 × 38/2. 1 2 19 2 38. நீங்கள் முழுசாக கூட பெருக்க வேண்டாம், லாஸ்ட் நம்பரை பெருக்குங்க. 7 9 63, கடைசியாக 3ன்னு முடியுது. ஆனால் இங்கே லாஸ்ட்டாக 6ன்னு முடியுது. அதனால் சியும் கிடையாது. ஸோ ஏபி ஆல்ரெடி கிடையாதுன்னு சொல்லிட்டோம், சியும் இல்லை. அப்போ கண்டிப்பாக இதுதான் ஆன்சராக இருக்கும்னா டி தான். வேணா செக் பண்ணி பாருங்கள்.
36 இன்ட்டு 36க்கு அடுத்த நம்பர் 37/2 2 2 18 2 36 பெருக்குனீங்க அப்படின்னா 8 7 56 உங்களுக்கு மொத்தமாக பெருக்குனீங்கன்னா 666ன்றது ஆன்சராக கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ மைனஸில் வராதுன்னு தெரிஞ்சாலே 2 ஆன்சரை ஒமிட் பண்ணுற முடியும் பாருங்கள். 28 1 + 3 + 5 + and so on 25 உறுப்புகள் வரை கூடுதல் காண்க. இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஒற்றைப்படை எண்கள், ஒற்றைப்படை எண்களுடைய கூடுதல் கண்டுபிடிக்கும் போது மொத்தம் எத்தனை உறுப்புன்னு சொல்லிட்டாங்கன்னா ஃபார்முலா என்ன? n². அப்போ 25 ஸ்கொயர் பண்ணால் போதும். 25 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 625. ஏற்கனவே இந்த மாடலில் 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. ஒரே கொஷின் 2 வாட்டி கேட்டிருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? 40 உறுப்புகள் வரையும் இதே மாதிரி ஆரம்பித்து 40 உறுப்புகள் வரையும் கேட்டிருந்தாங்க. இப்போ இந்த கொஷினில் 25 உறுப்புகள் வரையும் கேட்டிருக்காங்க. சரியா? அடுத்தது 29 400க்கும் 500க்கும் இடையில் 12 15 20 ஆகிய எண்களால் வகுப்படக்கூடிய எண்கள் எத்தனை உள்ளன? இப்படி கேட்குறாங்கன்னா இது மூணுத்துக்கும் நாம் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 12 15 20 மூணுத்துக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 60ன்னு கிடைக்கும். கரெக்டாக நம்ம இதை ஏற்கனவே காலை எழுந்தவுடன் கணக்குலையும் சொல்லியிருக்கோம், மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் போடும்போது அதுலேயுமே சொல்லியிருக்கோம். எல்சிஎம் 60. 400க்கும் 500க்கும் நடுவில் 60 வாய்ப்பாட்டில் வராது மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா 6 6 36 360, 7 6 42 420ங்கிறது 400க்கும் 500க்கும் நடுவில் வரும். கூட ஒரு 60 கூட்டணும் அப்படின்னா 480, இன்னொரு 60 கூட்டணுன்னா 500 தாண்டிடும். அப்போ 400க்கும் 500க்கும் நடுவில் மொத்தமாக எத்தனை நம்பர் தான் இருக்குன்னா 2 நம்பர் தான் இருக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 2. ஓகேவா? அடுத்ததாக 30வது கேள்வி. Tn என்பது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்பு எனில் T2n மைனஸ் Tn மதிப்பு. இது நம்ம கூட்டுத்தொடர் வரிசையோட இன்ட்ரடக்ஷன் சொல்லும்போது அந்த முன்னேற்ற சோதனையில் இதை கேட்டிருந்தாங்க. ஞாபகம் இருக்கா? அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். முன்னேற்ற சோதனையில் இருந்த கொஷின் இது. அதனால தான் உங்களை முன்னேற்ற சோதனை, சிந்தனைக்களம் டாபிக் எல்லாம் கண்டிப்பாக பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வீடியோஸை போட்டது. அதே கொஷினை அப்படியே டைரெக்டாக எடுத்து கேட்டிருக்காங்க பாருங்கள். இதோட வேல்யூ நம்ம அங்கேயே எப்படி வருதுன்னு சொல்லியிருப்போம், ND அப்படின்ட்டு விளக்கமாகவும் சொல்லியிருப்போம். இருந்தாலும் இங்கேயும் நான் ஒரு வாட்டி சொல்கிறேன் பாருங்கள். Tnக்கான ஃபார்முலா a + n - 1 × d. இங்கே ஃபஸ்ட்டு 2n கொடுத்துருக்கிறதால nக்கு பதில் 2n - 1 × d. அடுத்து Tnக்கான ஃபார்முலா அதே மாதிரி a + n - 1 × d. ரெண்டுத்துக்கு நடுவில் மைனஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ கழிக்கும் போது ஏ கேன்சல் ஆகிடும், -1 கேன்சல் ஆகிடும், குறி மாறி 2nd மைனஸ் இங்கே ஒரு nd நிற்கும். 2ndயில் ஒரு nd போயிடுச்சுன்னா ஆன்சர் nd. சரிங்களா? ஸோ முன்னேற்ற சோதனையிலிருந்து அப்படியே டைரெக்டாக எடுத்து கேட்டிருக்காங்க. நீங்கள் ஒரு வாட்டி அந்த வீடியோவையும் பாருங்கள். நிச்சயமாக அடுத்தடுத்த எக்ஸாம்லையும் இந்த மாடலை வச்சு கேட்கலாம். இது அதே மாதிரி தான், இதுவும் அந்த முன்னேற்ற சோதனையிலேருந்து கேட்டிருக்க கொஷின் தான். 1 ³ 2 ³ 3 ³ and so on 15 ³ மைனஸ் ஆஃப் 1 2 3 15 வரைக்கும் அப்படின்னா இங்கே என்ன ஃபார்முலா? க்யூபுக்கு n × n + 1/2 த ஹோல் ஸ்கொயர். nக்கு பதில் 15 போட்டோம்னா 15 × 16/2 ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். 2 2 8 2 16. அப்போ 15 8 120, 120 ஸ்கொயர் பண்ணணும். 120 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 14400. இங்கேயும் அதே 1லேருந்து 15 வரைக்கும் தான். ஆனால் இங்கே என்ன பண்ண வேணாம்னா ஸ்கொயர் பண்ண வேண்டாம். அப்போ ஸ்கொயர் பண்ண வேணாம்னா 120ன்னு கிடைக்கும். 120 ரெண்டுத்தையும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 14280ன்னு கிடைக்கும். ஆப்ஷன் சி. புரியுதுங்களாமா? ஸோ இந்த கொஷின்லாம் ரிப்பீட்டடாக நம்பரை கூட மாற்றாமல் அதே தான் கேட்பாங்க பாருங்கள். 32வது கேள்வி பாருங்கள். ஒரு சினிமா அரங்கின் முதல் வரிசையில் 20 இருக்கைகளும் மொத்தம் 30 வரிசைகளும் உள்ளன. அடுத்த ஒவ்வொரு வரிசையிலும் அதற்கு முந்தைய வரிசையை விட 2 இருக்கைகள் கூடுதலாக உள்ளன எனில் கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் இருக்கும்? இதை ஷார்ட்கட்லையும் போடலாம், ஃபார்முலாவையும் போடலாம். ஷார்ட்கட்டில் போனோன்னா என்ன ஐடியான்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட் ரோவில் 20 சீட் இருக்குது. அடுத்தடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2 சீட்டு அதிகமாக இருக்கான். அப்போ முதல் வரிசையில் 20னா அடுத்து 22 24 26ன்னு இப்படியே போயிட்டே இருக்கும். மொத்தம் எத்தனை வரிசை சொல்கிறாங்கன்னா 30 வரிசை. நீங்கள் இப்படியே லைனாக எழுதிட்டே வந்து 30வது நம்பர் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 78ன்னு வரும். ஸோ ஃபார்முலா தெரியல அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் ஃபார்முலா வச்சு போட்டிங்கன்னா டக்குன்னு முடிஞ்சிடும் பாருங்கள். ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கோம்? a + n - 1 × d. சார் ஃபார்முலா தெரிஞ்சவங்க ஃபார்முலாவை அப்ளை பண்ணுங்கள். இல்லைன்றவங்க இப்போ நான் சொன்னது மாதிரி ஷார்ட்கட்டையும் யூஸ் பண்ணுங்கள். அதனால தான் நான் எந்தெந்த கொஷினுக்கெல்லாம் ஷார்ட்கட் வாய்ப்பு இருக்கோ அந்தந்த கொஷினில் சொல்லிட்டுருக்கேன். ஏவோட வேல்யூ 20 ப்ளஸ் மொத்தம் 30 வரிசை. 30ல் 1 போயிடுச்சுன்னா 29. டிங்கிறது ஒவ்வொரு வரிசையிலும் 2 இருக்கைகள் அதிகமாகுது. அப்போ டியோட வேல்யூ 2. ஸோ 20 ப்ளஸ் 29 2 பேருக்குன்னா 58. 20 58 கூட்டுறோன்னா 78ங்கிறது இந்த கேள்விக்குண்டான சரியான விடை. புரியுதுங்களா? அடுத்ததாக 33வது கேள்வி. 1 ³ 2 ³ 3 ³ = 8281 எனில் 1 2 3 and so on n மதிப்பு. இங்கே பாருங்கள், க்யூபுக்கு என்ன ஃபார்முலா சொல்லியிருந்தோம்? n × n + 1/2 த ஹோல் ஸ்கொயர். இதெல்லாம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 8281. நமக்கு 1லேருந்து n வரைக்கும் கேட்குறாங்க. அப்போ n வரைக்கும் வரும்போது ஸ்கொயர் வராது. தட் மீன்ஸ் இந்த ஸ்கொயர் என்னவாயிடும்?
அந்த பக்கம் ரூட்டாக போயிடும். அப்போ இந்த 8281ங்கிறது எதோட ரூட்டுன்னு பார்த்தா போதும். நீங்கள் கீழே இருக்கிறதுலேருந்தே வரலாம் பாருங்கள் ஆன்சரில். இது எதனுடைய ரூட்டுன்னு பார்க்கணுன்னா இப்போ இங்கே பாருங்களேன், 93ன்னா ஸ்கொயர் பண்ணும்போது 39ன்னு ஆகிடும். இது கிடையாது. 81 ஸ்கொயர்னா 80 ஸ்கொயர் பண்ணாலே 6400. அப்போ 81ன்னும் போது 6400க்கு பக்கத்தில் தான் இருக்கும். ஆனால் இது 8000க்கு மேலே இருக்குது. இதுவும் கிடையாது. 901ன்னா நமக்கே நல்லா தெரியும், 100னாலே 10,000க்கு மேலே போகும். அப்போ 901 கிடையாது, 91 தான். 91 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 8281 வரும். நீங்கள் டக்குன்னு இவ்வளோ தூரம் யோசிக்கலனா கூட 91 2 வாட்டி பெருக்கி பார்த்துட்டிங்கன்னா கூட 8281 வருதான்னு பார்த்து ஆன்சரை முடிவு பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ அவங்க ஏபியில் லாஸ்ட் இயரில் கேட்டிருந்ததுடைய கடைசி கேள்வி இதுதான். ஒரு மனிதன் 5 நாட்களில் 100 திராட்சைகளை சாப்பிட்டான். ஒவ்வொரு நாளும் அவன் முந்தைய நாட்களில் சாப்பிட்டதை விட 6 திராட்சைகளை கூடுதலாக சாப்பிடுவதாக வைத்துக்கொண்டால் முதல் நாளில் எத்தனை திராட்சைகளை சாப்பிட்டான்? இதை பொறுத்த வரைக்கும் மெத்தடாக போகிறத விட நீங்கள் ஆப்ஷன் வந்து பண்ணுறது ஈஸி. இப்போ உதாரணத்துக்கு முதல் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன், 8 அப்படின்ட்டு. முதல் நாள் 8 திராட்சை சாப்பிட்ருக்கான். ஒரு நாளும் 6 திராட்சை அதிகமாக சாப்பிட்றான். அப்போ முதல் நாள் 8 அப்படின்னா அடுத்த நாள் 8 6 14 சாப்பிட்ருப்பான். அதுக்கு அடுத்த நாள் 14 ஒரு 6 20. அதுக்கு அடுத்த நாள் 20 6 26. அதுக்கு அடுத்த நாள் 26 6 32 திராட்சையை சாப்பிட்ருப்பான். மொத்தம் அவங்க 5 நாள் சொல்லியிருக்காங்க. 5 நாள் எழுதிட்டோம். இது மொத்தத்தையும் கூட்டி பார்த்தோன்னா 100 வருதான்னு பார்த்தா ஆமாம், மொத்தத்தையும் கூட்டினா 100 வருது. ஏன்னா அவங்க சொல்லியிருக்கிறது 100 திராட்சை. ஸோ முதல் நாள் அவன் எத்தனை திராட்சையை சாப்பிட்ருப்பான் அப்படின்னா அப்போ 8 திராட்சையை சாப்பிட்ருப்பாங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 8. சரிங்களாமா? இவ்வளோ தான் லாஸ்ட் இயர் 2023 நடந்த ஒட்டுமொத்தமாக எல்லா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லேயும் சேர்த்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ் ஏபி டாப்பிக்கில் மொத்தத்தையும் பார்த்துட்டோம். ஏபியோட இன்ட்ரடக்ஷனும் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். இந்த ஏபி டாப்பிக்லேருந்து நான் ஒரு 30 கேள்விகள் வச்சு உங்களுக்கு ஒரு மாடல் கொஷின் அப்புறம் தரேன். அதையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஏபியில் கேட்குற எல்லா கொஷினுக்குமே உங்களால் ஆன்சர் பண்ணுற முடியும். அதே மாதிரி இந்த சிறப்பு தொடர் வரிசையும் ஆல்ரெடி நம்ம நடத்தியிருக்கோம், கொஷின்ஸும் கொடுத்துருக்கோம். இதில் இன்னும் பெருக்கு தொடர் வரிசை டாபிக் பேலன்ஸ் இருக்குது. நான் அதை பற்றின விஷயங்களையும் இன்ட்ரடக்ஷன் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதுலேயும் இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ.